இது பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டிஆர்பி ரொம்ப எதிர்பார்க்குறோம் அந்த கொஸ்டின். சரிங்களா? சிஎஸ்ஐஆர் கேட்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருஷமுமே ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும் அல்கின் இருக்கு, அந்த சைக்ளோ ஹெக்சின். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹாஃப் சேர்ல தான் ஸ்டேபிள் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? ஹாஃப் சேர்ல தான் ஸ்டேபிள் படிச்சிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹாஃப் சேர்ல எக்ஸாம்ல போட்டுட்டு இருக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெராக்சி ஆசிட் கொடுத்துருக்காங்க, அசிட்டிக் ஆசிட். இதோட ரோல் என்ன அப்படின்னா ஈபாக்சில் ஃபார்மேஷன். அல்கின்ல வந்து பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈபாக்சில் ஃபார்மேஷன் ரீஏஜென்ட். அப்போ நமக்கு இங்க அல்கின் இருக்கு இல்லையா? ஸோ இப்படி ஒரு அல்கின், இந்த அல்கின்ல இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருந்தது அப்படின்னா, ஸோ நமக்கு இந்த ஹைட்ரஜன் பாண்ட் இருந்தது அப்படின்னா, ஸோ நமக்கு வரக்கூடிய ஈபாக்சில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த OH எந்த ஃபேஸ்ல இருக்கோ அதே பக்கம் வரும். சரிங்களா? இதுல பாருங்க OH வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஃபேஸ்ல இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால ஸோ அதே பக்கம் நமக்கு ஈபாக்சில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா OH கிடையாது. சரிங்களா? வெறும் OAC தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஸ்டெரிக்கு ஆப்போசிட்ல ஃபார்ம் ஆகும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன் இந்த OH இருக்க பக்கம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இன்டராக்ஷன் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் இன்டராக்ஷன் இருக்கும். ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த OH எந்த ஃபேஸ்ல இருக்கோ அதே ஃபேஸ்ல ஈபாக்சிட் இருக்கும். ஹைட்ரஜன் இல்ல அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸ்ல இருக்கும். ஸோ இதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் டு த ஹைட்ராக்சில் குரூப். சரிங்களா? எக்ஸாம்ல எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி எடுப்பாங்கன்னா இப்போ ஒரு இப்படி கொடுத்துருவாங்க எக்ஸாம்ல. ஸோ OR கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இன்கேஸ் R வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆயிருந்தா என்ன ப்ராடக்ட் வரும். இங்கிட்ட என்ன கொடுத்துருப்பாங்கன்னா R வந்து பாத்தீங்கன்னா மெத்தில் இருந்தா என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் 4 ஆப்ஷன் தான் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அதெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க இந்த OH இருக்கு, இந்த OR இருக்குல்ல, இந்த பாண்ட் அவங்க கொடுத்துருந்தான். ஸோ ஹைட்ரஜனா இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த டபுள் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இப்படி ஈபாக்சில் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து ஆருக்கு மேல OM இருந்தது அப்படின்னா பாருங்க நமக்கு அப்ப இது என்ன ஃபேஸ்ல இருக்கு ஸ்டெரிக் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல நமக்கு ஈபாக்சில் ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? இது சிஸ், இது டிரான்ஸ் ஃபேஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டயஸ்டீரியம் சொல்லுவாங்க. இதெல்லாம் டயஸ்டீரியம் செலக்டிவிட்டியில வர ரியாக்ஷன். இது டிரான்ஸ், இதெல்லாம் டயஸ்டீரியம் செலக்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ். மேக்ஸிமம் டைரக்டா வரும் இந்த மாதிரி கொஸ்டின் தான். ஸோ நீங்க இந்த மாதிரி டாபிக்ல நம்ம ஈஸியா மார்க் வாங்கலாம். சரிங்களா?